ஈரோட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். அவர் மீது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது இரண்டாவது முறையாக வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதற்காக பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் கட்சி நேரடியாக மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து கடந்த 25ஆம் தேதி முதல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து மாலை நேரத்தில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பார்த்தோம்னால் கடந்த 29ஆம் தேதி கருங்கல்பாளையம் காவல் நிலையத்துக்குட்பட்ட நெரிக்கல் மேடு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது யதார்த்தமாக பெரியார் பற்றி பேசினார். அப்போது பெரியார் வைத்துள்ள வெங்காயத்தை என் மீது எறிந்தால் என் தலைவன் பிரபாகரன் வைத்துள்ள வெடிகுண்டை உன் மீது எறிவேன் என பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியது. இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பெரியார் அம்பேத்கர் உணர்வுகள் கூட்டமைப்பின் சார்பில் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சீமான் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் மற்றும் அந்தந்த காவல் நிலைய பகுதிகளில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் பார்த்தோம்னால் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து சீமான் வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் வீசினால் அங்கு புல் முளைக்காது என கலவரத்தை தூண்டும் வகையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் பேசியதாக ரத்தனசாமி என்பவர் அளித்த புகாரின் பேரில் கருங்கல்பாளையம் போலீசார் 3 வழக்கு பதிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அடுத்தடுத்து கருங்கல்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொள்ள வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.